எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்பவுமே கோவப்பட்டா உடனே சரியாயிடுவா. இப்ப மட்டும் என்ன புதுசா? கோவப்பட்டா இவளே சரியாயிடுவாங்கிற திமிர்ல மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறல. இந்த முறை இறங்கி வர மாட்டேன்டா. லவ் பண்ணும்போது இந்த பொண்ணுங்க ரொம்ப அன்பா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் தான் அப்படி மாறிடுறாங்களோ? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆம்பளைங்க சுயரூபமே தெரியுது. லவ் பண்ணும்போது உன் மேல கோவப்படவே மனசு வர மாட்டேங்குது செல்லக்குட்டி அப்படி அப்படின்னு கொஞ்சம் வேண்டியது. கல்யாணத்துக்கு அப்புறம் கை நீட்ட வேண்டியது. எவ்வளவு திமிரு! கோவத்தை மட்டும்தான் இந்த பொண்ணுங்க பாக்குறாங்க. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறாங்களா? எத்தனை நல்ல குணம் இருந்து என்ன பிரயோஜனம்? கோவம்னு ஒரு கெட்ட குணம் இருந்தா எல்லாமே வேஸ்ட் தான். கோவம் மைனஸ் தான். மைனஸையும் சேர்த்து ஒத்துக்கிட்டாதானே உண்மையான அன்பு. லவ் பண்ணும்போது பிளஸ் மட்டுமே காமிச்சு மயக்குனா இப்பதானே உண்மையான சுயரூபம் தெரியுது. பவி, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல அத்த, தூங்கிடுவேன். சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். அதனாலதான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்தியான்னு கேட்டேன். எப்பவுமே எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது தப்பே இல்ல. நல்லா யோசிச்சுட்டு படு. ம், தூங்கி இருப்பாளா அவ? சரி, எதுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன்ல இருக்காளான்னு பார்ப்போம். தூங்கலையா இன்னும்? சரி, வரேன். செல்ல குட்டி, என்ன பதிலே வரல? ரிப்ளையே வரல. சரி, ஸ்டேட்டஸ் போடலாம். எனக்கு பிரேக்கப் அதுல எனக்கு பிரேக்கப் அதுல என் தப்பு. ஸ்டேட்டஸா போடுற? இருடா. இப்ப பாரு. ஓகே மாமா, நான் டியூன் சேஞ்ச். ஓகே மாமா, நான் டியூன் சேஞ்ச்.
சந்தோஷ், சந்தோஷ் எந்திரிடா. சந்தோஷ், எவ்வளவு நேரம்டா தூங்குவ? எந்திரி. இந்தா காஃபி குடி. பவியா? இந்தா காஃபி குடி. பவி, நீயா? காஃபி எப்படி? கனவு மாதிரி இருக்கு பவி. கனவெல்லாம் இல்ல, நிஜம்தான். குடி. பவி, திடீர்னு இப்படி என் மேல உள்ள கோபத்தை மறந்துட்டேன்னு என்னால் நம்பவே முடியல. தேங்க்ஸ் பவி. உன் தேங்க்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கோ. முதல்ல காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வா. ஏய், இங்க வா வா வா. காஃபி குடிக்கிற வரைக்குமாவது என் பக்கத்துல உட்காரலாம்ல? என்ன என்ன வெக்கமா? என்ன குடி. என்ன? குடிடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் பவி, இந்தா போய் குளிச்சுட்டு வா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இருங்க, டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் சம்பந்தி. அப்படியா? மாப்ள எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா, வாங்க அத்தை. மாப்பிள்ளை சௌக்கியமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? எனக்கு என்ன மாப்பிள்ளை, நான் ஜம்முன்னு இருக்கேன். மாமா, நீங்க வந்திருக்கீங்கன்னு பவி என்கிட்ட சொல்லவே இல்ல. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் சொல்லல. சந்தோஷ் அப்பாவும் அம்மாவும் ரிஷிகேஷ் ஆன்மீக டூர் போயிட்டு வந்திருக்காங்களாம். ஆமா மாப்ள, இனிமே எனக்கு என்ன வேலை? நானும் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எங்க பையனும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஜாலியா ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத்னு ஊர் உலகத்தை சுத்திட்டே இருக்க வேண்டியதானே?
சந்தோஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தாங்க. நான் அதை அப்படியே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அதானே பார்த்தேன். என்னடா சட்டுன்னு 80 சினிமால வர்ற ஹீரோயின் மாதிரி பெட் காஃபிலாம் கொடுத்து எழுப்புறாளேன்னு. எல்லாம் நடிப்பா. உன் அப்பா அம்மா முன்னாடி மானம் போயிடக்கூடாதுன்னு வந்து நல்ல மாதிரி நடிச்சிருக்க. ராகவா, சந்தோஷ் எப்பவுமே இப்படிதான். காலையில லேட்டா தான் எழுந்திருப்பான். தூங்கி எந்திரிச்ச உடனே என் முகத்துல தான் முழிக்கணும்னு அடம் பிடிப்பான். பாவம் பவி, அவங்க அப்பா அம்மா முன்னாடி சந்தோஷ் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி பிரச்சனையை காட்டிக்காம நடிக்கிறா. ஆக மொத்தத்துல உங்க அம்மா என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நீ மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கிறேன்னு சொல்லு. என்ன ஒண்ணு மிஸ்ஸிங்னா, ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து பெட் காஃபி மட்டும் நான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வைதேகி, உன் மருமக வாரத்துல ஒரு நாள் என்ன சினிமா கூட்டு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட வச்சுட்டு ஜாலியா பீச் பார்க்குன்னு சுத்திட்டு தான் வருவோம். வீட்டுல சமைக்கவே விடுறது இல்லைன்னா பாத்துக்கோயேன். ஓ, மாப்பிள்ள உன்னை இப்படி கவனிச்சுக்கிறாரா? அதான் வீட்டு பக்கமே வரது இல்லையா? ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை போன் பண்றதோட சரி. சம்பந்தியம்மா, நாங்க கொஞ்ச நாளா வெளியூர் அது இதுன்னு இருந்துட்டோம். இங்க வர முடியல. பொண்ணை பார்க்க கூட நாங்க வரல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அச்சச்சோ, அப்படி பார்த்தா பவிய கூட்டிக்கிட்டு நாங்களும் உங்க வீட்டுக்கு வரலையே. நீங்களும் எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. சம்பந்தி, நீங்க எங்க பொண்ணு அந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க. அதனாலதான் எங்க ஞாபகமே அவளுக்கு வரல. எப்பவாவது போன் பண்ணுவா. அப்ப கூட உங்களை பத்தி தான் அவ அதிகமா பேசிக்கிட்டு இருப்பா. என்னமா நடிக்கிற அந்த பவி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாளே. எல்லாம் இவ்வளவு பார்த்து கத்துக்கணும். இவன் அந்த பக்கம் திரும்பினோட மூஞ்ச எப்படி காமிப்பான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். இது தெரியாம புரியாம இதுங்க வேற உட்கார்ந்துட்டு இருக்குங்க. மாப்பிள்ள, நீங்க ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. இருக்கட்டும் மாமா. ஏன் மாப்பிள்ள ரொம்ப டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல சந்தோஷ்? ஆமா ஆமா. அது ஒண்ணும் இல்ல. குட்டி திடீர்னு உங்களை பார்த்தான்ல, அதான் அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படிதானே? ஓ, அப்படியா மாப்பிள்ள? அப்புறம் நாங்க டூர் போன ஊர்ல இருந்து உங்களுக்கும் பவிக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தாங்க, வாங்கிக்கங்க. கிஃப்டா? எதுக்குப்பா இதெல்லாம்? வாங்கிக்கமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது எங்க கடமை. இந்த இல்ல ஸ்வீட் இருக்கு, பிரிச்சு பாரு. கிஃப்ட் திறந்து பாரு பவி. அத்தை, இந்தாங்க, நீங்களே கிஃப்ட் ஓபன் பண்ணித்தாங்க. பவி, இந்த gift உனக்காக வாங்கி கொடுத்தது. நீயே திறந்து பாரு. அத்தை, எனக்கு கொடுத்த கிஃப்டா இருந்தா என்ன? நீங்களே ஓபன் பண்ணி உங்க கையால கொடுங்க. நீயே பிரிச்சு பிரிங்க பாரு அத்தை. பவி. பிரிங்க. ஆமா சம்பந்தி, நீங்களே எடுத்து கொடுங்க. முறையா அந்த கிஃப்ட உங்க கையில தான் கொடுத்திருக்கேன். பிரிச்சு பாருங்க. இது பாரு, மோதிரம். சம்மந்தி, இது கப்பல்ஸ் ரிங்கு. மாப்பிள்ள பொண்ணு கிட்ட கொடுத்து மாத்திக்க சொல்லுங்க. இந்த பவி, 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கங்க. அதை என்கிட்ட கொடு. கொடு, நீ போ. மாப்பிள்ள, உங்க கல்யாண நாளுக்கு எங்களால வர முடியல. உங்களுக்கு நாங்க எதுவுமே செய்யல.
அதான் அந்த சின்ன கிஃப்ட். எங்க கண்ணு முன்னாலே நீங்க 2 பேரும் மோதிரத்தை மாத்தீங்க. போமா. சந்தோஷ், கை கொடு. கைய குடுறா. போட்டு விடு. என்ன மாப்ள, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, இப்ப போய் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? பவி, அந்த ஸ்வீட் எடுத்து மாப்பிளைக்கு ஊட்டி விடுமா. மாப்பிள, நீங்களும் பவிக்கு ஊட்டி விடுங்க. இவங்க வேற இருக்கிற நிலைமை தெரியாம ஊட்டி விடு அது இதுன்னுகிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது? இருக்கட்டும் அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன சந்தோஷ், அம்மா தான் ஆசைப்படுறாங்கல்ல. ஊட்டி விடு. இந்தா. சமந்தி, நீங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எதுக்கு நீங்க சம்மந்தி? உட்காருங்க. இல்ல இருங்க, பேசிக்கிட்டு ஆ. பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு. அப்பா, அம்மா, நான் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே செஞ்சு தரேன். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். என்ன மணி, எதுக்குமா? உன்னை பார்த்ததே சந்தோஷமான விஷயம். எதுக்கு அதெல்லாம்? ஐயோ, உங்களை பார்த்ததுல எங்களுக்கு தான் சந்தோஷம் இல்ல. என்ன முதல்ல உட்காருங்கப்பா, என்ன? உட்காருங்க. இவன் மாப்பிள்ள நின்னுகிட்டே இருக்காது. அப்புறம் தம்பி என்ன பண்றான்? அம்மா கூட அப்பப்ப போன் பேசுவாங்க, நீங்க தான் பேசுறதே இல்லப்பா. இல்லம்மா, அது வந்து என்னங்க சமந்தி, கொடுங்க. ஸ்நாக்ஸ் எடுத்து இந்தாங்க. கொடுமா. ஆ. எடுத்துக்கங்க Thank you, சமந்தி. சம்மந்தி. சாப்பிடுங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. சமந்தி, காஃபி பிரமாதமா இருக்கு. ராகவா, என்ன இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அத்தையோட இஞ்சி டீயை குடிச்சு பார்த்ததில்லையே. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இல்லத்தா? அப்படியா பவி? அப்ப சமந்தியோட சமையல் பிரமாதமா இருக்குன்னு சொல்லு. அப்படின்னா ஒரு 2-3 நாள் இருந்து சமந்தியோட சமையலை டேஸ்ட் பார்த்துட்டு போக வேண்டியதா? ஆ, என்ன சொல்ற? என்ன சொல்றீங்க மாமா? இங்கே தங்க போறீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுமே கிளம்புவீங்கன்னு நினைச்சேன்.